ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வீட்டில் சும்மா தின்னுட்டு தண்டமா சுத்திட்டு இருக்க. வேலைக்கு போகணுன்ற அறிவு இருக்கா இல்லையா? பொன்னாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? எங்க அப்பா வீட்டை கிளம்பி நானும் என் பையனும் போறோம். நீ எப்படியோ போ. சை, விடிஞ்சாலே இவளோட ஒரே ரோதனையா இருக்கு. என்னப்பா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. நல்லா படிக்கணும்னா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. பார்த்து போயிட்டு வா. போய்ட்டு வரேன். இதெல்லாம் எங்கே திருந்த போகுது? என்னை விட்டு விளாட்றீங்களா? பார்த்துக்கிறேன். உன்னை கூப்பிட்டா நீ தான் வரல. நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் லவ் பண்ணிட்டு இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். அதை இவர் வந்து பார்த்தாரு. டேய், நீங்களும் வாங்க விளாட்லாம். ஏன்டா எங்களை மட்டும் கூப்பிட்ற? அவனையும் கூப்பிட்றா. எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? எதனா பிரச்சனையா என்ன? அதான் ஒன்றும் இல்லை. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதான் ஒன்றும் இல்லை. எங்கடா அவன் கோச்சிட்டு போகிறான்? இல்லை மச்சான், எது கேட்டாலும் சொல்ல மாட்றான். ஏன்டா நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தானே? உன்கிட்ட எதுவும் சொல்லியா அவன்? எது கேட்டாலும் இப்போல்லாம் கோவப்படுறான். அவங்க அம்மா நேற்று கால் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் இதே தான் சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், நைட்லலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்றான்னு சொல்கிறாங்க. சரி விட்றா, நம்ம பையன் தானே, திரும்பி வந்துடும். காசை மட்டும்தான் பார்த்து லவ் பண்ணனா எதுக்கு நீ என்ன லவ் பண்ண? எதுக்கு என் லைஃப்ல வந்த? எதுக்கு என்ன பார்த்த? எதுக்கு என்ன லவ் பண்ண? காசை மட்டும்தான் பார்த்தேன்னா வேற எவனையா பார்த்து லவ் பண்ணிருக்கலாம்ல. நான் செட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா முன்னே நீ வேற எவனையா லவ் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு நீ என் பின்னாடி வந்த? சே, உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. இதோட முடிச்சு நடக்குதோ தெரியல. சொன்னா மட்டும் போதாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும்னா உங்களுக்கு ஒரு வண்டி இருக்கா? எல்லார்ட்டையும் போய் பிச்சை எடுக்கிறேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டா வாங்கி தரியா? அவன் உங்க ஆளுக்கு என்னெல்லாம் வாங்கி தரான்? உன்னை ஏன் தான் லவ் பண்ணணும்? பா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? வெளியில வா, சாப்பிட்டு போ. வந்து அதான் வரேன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு சும்மா சும்மா கால் தட்டினே இருக்கீங்க? உனக்கும்
செட் ஆகாது பிரேக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எதுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல நீ பேசலனா நான் நிம்மதியா இருப்பேன் இதோட முடிச்சு நெக்ஸ்ட் பிரேக்கப் உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல என்ன விட்டு நிம்மதியா என்ன விட்டு போயிடு இதோட முடிச்சு எங்கயாவது போயிடு எல்லாரும் போய் பிச்சை எடுக்கிறேன் அவங்க ஆளுங்க என்ன வாங்கி தரான் இன்ன ஏன் தான் லவ் பண்ணு பிரேக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எதுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல நீ பேசலனா நான் நிம்மதியா இருப்பேன் இதோட முடிச்சு நெக்ஸ்ட் பிரேக்கப் உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல என்ன விட்டு நிம்மதியா என்ன விட்டு போயிடு இதோட முடிச்சு எங்கயாவது போயிடு எல்லாரும் போய் பிச்சை எடுக்கிறேன் அவங்க ஆளுங்க என்ன வாங்கி தரான் இன்ன ஏன் தான் லவ் பண்ணு கனவா நான் கூட செத்துட்டேன் நினச்சி கொஞ்ச நேரத்தில் நல்ல வேலை எதுவும் ஆகலை நான் யோசிக்கிறது சரியா தப்பா எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது என் லைஃப்பில் மட்டும் ஏன் லைஃப்மே நடக்குதோ தெரில எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் வருதான்னு தான் தெரில பார்த்து பத்திரமா பஸ்ஸில் போயிட்டு வாப்பா. ஒழுங்காக சாப்பிடு, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடு, படி. நம்ம வீட்டு நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். அப்பா என்ன ஆனாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும்ப்பா. 4 பேர் முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். அதனால் நல்லா படிப்பா. நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் போய் அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கித்தாப்பா. அப்பா தான் நம்மளை யோசிக்காமல் விட்டுட்டு போயிட்டாரு. நீ அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்ப்பா. பார்த்துப்பா. என் அப்பா தான் என்னையும் அம்மாவையும் பற்றி யோசிக்காமல் எங்களை விட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா யோசிக்காமல் பண்ண தப்பால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ நானும் அதே தப்பை பண்ண எப்படி? அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மாக்காக நான் இருக்கணும். அப்பா இல்லாமல் அம்மா ஒரு ஆளை என்னை வளர்த்தாங்க. அவங்களுக்காகவாச்சும் நான் இருக்கணும். அம்மாக்காக நான் இருக்கணும். தற்கொலை என்பது பிரச்சனைகளின் முற்றுப்புள்ளியாக கருதப்பட்டாலும் அது முற்றுப்புள்ளியாக இல்லாமல் நம்மை சார்ந்து இருப்பவர்களின் கஷ்டங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக மாறிவிடுகின்றது. தற்கொலை என்பது பிரச்சனைகளின் முடிவு என்று எண்ணுவது தவறு. மரணம் தானாக நிகழ வேண்டுமே தவிர நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தற்கொலை செய்ய வேண்டிய எண்ணம் நமது எல்லோருடைய ஆழ்மனதிலிருந்தும் அழித்து எறியப்பட வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர வீழுவதற்கு இல்லை. தற்கொலை எண்ணம் வேண்டாம். தற்கொலை எண்ணம் வேண்டவே வேண்டாம்.